Hi, hello, welcome back to my YouTube channel. So, this is me, Janet. இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் ரீசெண்டா படிச்சு முடிச்ச ஒரு புக்க தான் உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஓகேயா? நவ் லெட்ஸ் இமேஜின் நான் இப்ப சொல்லப் போற ஹோல் ஸ்டோரியுமே ஒரு 1700 பீரியட்ல நடக்குது. ஓகேவா? அங்க ஒரு வில்லேஜ்ல ஒரு சின்ன பொண்ணு பிறக்குறா. அந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர். அந்த பொண்ணு பேரு எடி. ஓகே. அந்த பொண்ணு பிறக்குறா. அந்த பொண்ணு வளரும்போதே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்ளோ பவுண்டரீஸ். இங்க போகாத, அங்க போகாத, இவ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த காலத்துல 1700ஸ்ல அதுவும் ஒரு வில்லேஜ்ல ஒரு பொண்ணு பிறக்குறா. அப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த பொண்ணோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு. ஆனா இவளுக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஷி இஸ் ஆல்வேஸ் ரிபெல்லியஸ், அட்வென்ச்சர், கிரியேட்டிவ் இது எல்லாமே அவ கூடயும் சேர்ந்து வளருது. ஓகேவா? ஒரு நாள் ஒரு டீனேஜ் வயசு ஆயிடுச்சு. டீனேஜ் வயசு ஆன உடனே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு மேரேஜ்ல சுத்தமா இஷ்டமே இல்ல. அதனால அவ ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்த நிறுத்தணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. அதனால அடுத்த நாள் கல்யாணம். எதுவுமே பண்ண முடியல. வீட்ல சொல்லி அழுது எல்லாமே எதுவுமே வேலைக்கு ஆகல. அதனால சரி ஓகே. நம்ம வந்து போய் ப்ரேயர் பண்ணி அது ஒரு ப்ரேயர்ன்ட்டு கிடையாது. இது நடக்கும்ன்ட்டு போல. நம்ம ஒரு கவலைய போய் சொல்லி ஒரு மாரி வென்ட் அவுட் பண்ணலாம்னு நெனச்சுட்டு அவ என்ன பண்றா போறா. பட் அது ஆல்மோஸ்ட் லைக் இருட்டு ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடியே ஒரு எல்டர்லி பெர்சன் அதாவது ஒரு வயசானவங்க அவகிட்ட வார்ன் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இருட்டானதுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணாத. நீ இருட்டானதுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணினா, ஆன்சர் பண்றது காடா இருக்காது. அப்படின்ற மாரி வார்ன் பண்ணியிருப்பாங்க. இவளுக்கு அது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவ போய் ப்ரேயர் பண்றா. ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே இப்ப நான் சொன்னேன்ல, எப்படி இந்த கிரியேட்டிவா இருக்கணும், இந்த மாரி அட்வென்ச்சரஸா இருக்கணும், என் லைஃப்ல இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, இந்த மாரி எல்லாமே சொல்லி ப்ரேயர் பண்ணுவா. ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே அவ ப்ரேயருக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆனா அந்த ஆன்சர் காட் கிட்ட இருந்து வரல. ஒரு டார்க் காட்ன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு டார்க் என்டிட்டி கிட்ட இருந்து அந்த ஆன்சர் வரும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் உனக்கு கிராண்ட் பண்றேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே ஒரு விஷ் ஆனது ஒரு பிரைஸோட தான் வரும். அதாவது நான் உனக்கு ஒண்ணு குடுக்குறேன். அப்ப நீ எனக்கு ஏதாவது குடுக்கணுன்ற மாரி அந்த டார்க் காட் ஒரு டார்க் என்டிட்டி மீன் பண்ணியிருக்கும். ஓகேயா? இது நடந்து முடிஞ்ச உடனே அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அடுத்த நாள் காலையில அதே இடத்துல தான் இருப்பா. திடீர்னு முழிச்சு பாப்பா. அங்க வெளிச்சமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே நடந்துச்சா, நடக்கலையா ஒண்ணுமே தெரியல. எப்பயும் போல அவ என்ன பண்றா, வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எப்பயும் போல பேசுறதுக்கு வீட்டுக்குள்ள போறா. போன உடனே அவங்க அம்மா, "யாரு நீ? என்ன வேணும்?" அப்படின்னு கேக்குறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ மறுபடியும் போய், "இல்ல நான் தான் உங்க பொண்ணு. இந்த மாரி எனக்கு அந்த மாரி ஒரு பொண்ணே கிடையாது." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கும் இவளுக்குலாம் சண்டை வருது. ஏன்னா பிகாஸ் அவங்க அம்மாவ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஒரு பெர்சன் இல்லவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கூப்பிடுறாங்க. அங்க இருந்த யாருக்குமே அவள ஞாபகம் இல்ல. அவங்க அக்கா, அவங்களுடைய பசங்க யாருக்கும் ஒருத்தருக்குமே இந்த மாரி எடின்னு ஒரு பொண்ணு இருந்தான்னு அவங்க லைஃப்ல ஞாபகமே இல்ல. இவ உடைஞ்சு போயிடுறா. அவ கேட்டது ஒரு விஷ். பட் ஆனா அவளுடைய விஷே ட்விஸ்ட் பண்ணி அந்த டார்க் லார்ட் அவளுக்கு ஒரு கர்ஸ அவளுக்கு வந்து குடுத்துருக்கான்றத அப்பதான் ரியலைஸ் பண்றா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகுது. இவங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்து கொஞ்சம் ஒரே வில்லேஜ் தானே. அதனால இவங்க அக்கா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க அக்கா கிட்ட போய் ஒரு சிஸ்டர் கிட்ட போறா. போயிட்டு இந்த மாரி என்னதான் இருந்தாலும் ஞாபகம் இல்லனாலும் ஷி இஸ் அ கேர்ள் ரைட். ஒரு மாரி அவ ரொம்ப அழுக்கு துணிலாம் போட்டுட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாரி இருக்கா. அவங்க அக்கா இறக்கப்பட்டு அவள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தண்ணி குடுக்குறா. "இந்தம்மா தண்ணி குடி. நான் உள்ள போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள, அவங்க இந்த மாரி ஒரு பொண்ணு இருந்தான்றதையே அவங்க அக்கா மறந்துட்டா. வெளிய வந்து, "யார் நீ? என்ன வேணும்? எப்படி நீ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்க?" இவளையே புடிச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவ ரியலைஸ் பண்றா, "ஓ! நம்ம வந்துட்டு எல்லார் மெமரியில இருந்து இரேஸ் ஆகல. நம்ம உங்க எல்லார் மெமரியில இருந்து அப்பப்ப இரேஸ் ஆயிட்டு இருக்கோம்" அப்படின்னு. அதாவது இப்போ வந்து அந்த பொண்ண பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். இந்த மாரி ஒரு பெர்சன் எடின்னு ஒருத்தி இருக்கான்னு ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க அவ சைட்ட விட்டு போயிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெர்சன் இருக்காங்க. நீங்க மறந்துருவீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நியூ பெர்சனா தெரிவாங்க. ஓகேயா? இப்படி இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு வேலைக்கு போ முடியும்? எப்படி ஒரு வீடு எடுத்து இருக்க முடியும்? எப்படி ஒரு பாண்ட் பில்ட் பண்ண முடியும்? எப்படி லைஃப் இதுக்கப்புறம் அவ லீட் பண்ணுவா? இவ ரொம்ப ப்ரோக் ஆயி, என்னடா இதுக்கப்புறம் நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுவா. ஓகேயா? இது நடக்கும். இப்படியே ஸ்டோரி டிராவல் ஆகும். அப்புறம் அவ நெறைய பீப்பிள் மீட் பண்ணுவா. எப்படி அவ சர்வைவ் பண்ணுவா எல்லாமே. ஓகே. பட் ஆனா, இன் பிட்வீன் எப்பலாம் அவ ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் பண்றாளோ, இந்த டார்க் லார்ட் இருக்குல்ல, அது அடிக்கடி வந்துட்டு அவள டெம்ப் பண்ணும். பிகாஸ் அவள் அந்த டார்க் லார்ட் சொல்லும்போதே, நீ விஷ் பண்ற எல்லா விஷஸ்க்குமே ஒரு பிரைஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். கரெக்ட்டா?
அதனால ஒரு தடவை டெம்ப் பண்ணியும் அவன் சோலை வந்துட்டு இவன் இந்த டார்க் காட் வந்து கேட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை அவ கஷ்டப்படும் போது, இல்லைன்னா இது வேண்டாம், இது உனக்கு வேண்டாம்னு நினைச்சேன்னா இப்போ சோலை எனக்கு கொடுத்துரு, நீ உன்னோட சோலை நான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவளுக்கு வந்து எப்போ என்ன ஆனாலுமே அவனுக்கு மட்டும் நம்ம சோலை கொடுத்துடக்கூடாது, அந்த பர்சனுக்கு நம்ம சோல் போகக்கூடாதுன்றதுல எடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். இப்படி அவனுக்கும் இவனுக்கும் நிறைய அப்படியே பேசி 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 ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ் முடிஞ்சிடும். அதாவது 2013-14 கிட்டால ஆயிரும். எடி அவ்வளோ நாள் வந்துட்டு சர்வைவ் பண்ணிடுவா. நிறைய பீப்புள் மீட் பண்ணுவா, வேர்ல்டுல நிறைய இடத்துக்கு போவா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பா, ஆச்சு நிறைய பார்த்துருப்பா. பட் ஸ்டில் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒரு லவ்வோ இல்லைன்னா ஒரு ஃபேமிலி எதுவுமே அவளுக்கு இல்லை. 300 இயர்ஸ் இந்த உலகத்துல எப்படி ஒரு கோஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் ஆனால் இவ கண்ணுக்கு தெரியிற ஒரு கோஸ்டாவே ஒரு 300 வருஷம் வாழ்ந்துட்டு வந்துட்டா. ஓகே, இப்படி அவள் லைஃப் போயிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு அவள் லைஃப் போயிட்டு இருக்கு. அப்படிதான் என்ன பண்றா, ஒரு புக் ஸ்டோர், அவளுக்கு வந்து புக்ஸ் நிறைய படிக்க பிடிக்கும். ஸோ புக் ஸ்டோர் போயிட்டு ஒரு புக் எடுக்கிறா. அதான் புக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ஏன்னா அவ எடுத்துட்டு நார்மலா போனா கூட யாருக்கும் அவளை ஞாபகம் இருக்க போறது இல்லை. கரெக்டா? இந்த மாதிரி புக்கை எடுக்கிறா. அந்த புக்கு இருக்க லைப்ரரியன், அதாவது அந்த புக் ஸ்டோரோட இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க பாத்துடுறாங்க. அது ஒரு பையன், அந்த பையன் பேரு தான் ஹென்றி. ஓகே, அவன் பாத்துடுறான். பார்த்துட்டு புக்கை திருடுறது தெரிஞ்சிருது. ஆனா இவ எப்படி தப்பிச்சிடறான்னு வச்சுக்கலாம், தப்பிச்சிடுறான். இப்போ எடுத்த புக்கை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? அதனால அவ வந்துட்டு மறுபடியும் எப்பவும் போல போயிட்டு லைன்ல நின்று புக்கு கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் என்னோட ரிசிப்ட், நீங்க கொடுத்த ரிசிப்டை வீட்டுல விட்டுட்டேன், இந்தாங்க இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே லைப்ரரியன் கிட்ட போய் கொடுப்பா. ஏன்னா இவன் நினைச்சிட்டு இருக்க எப்படியும் அவனுக்கு ஞாபகம் இருக்காதுல்லன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். ஹென்ரிக்கு எடி யாருன்னு ஞாபகம் இருக்கு. நீ தான் என் புக்கை வந்து எடுத்துட்டு போயிட்டு எப்படி என்கிட்டயே வந்து கொடுக்குறேன்னு அவன் ஒரு மாதிரி கொஸ்டின் பண்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ கேட்குற, டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேட்குறான். ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா, நல்லாவே ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடி சொல்றான். இவளுக்கு ரொம்ப 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 பெரிய ஷாக். யோசிச்சு பாருங்க, எடியோட லைஃப்ல 300 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ்க்கு யாருக்குமே அவளை ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கூட ஞாபகம் இல்லை. பட் எக்ஸப்ட் ஃபார் திஸ் ஹென்றி. இவனுக்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிறா. 2 பேரும் நிறைய பேசுறாங்க, பழகுறாங்க. இவென்ச்சுவலா 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இந்த ஸ்டோரிக்கு. எப்படி ஹென்ரிக்கு எடிய ஞாபகம் இருந்திருக்குன்னா, பிகாஸ் ஹென்ரியும் அந்த டார்க் லார்ட் கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணியிருப்பான். அதாவது இவன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கப்ப இவனும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த டார்க் லார்ட் ஆன்சர் பண்ணி, இந்த மாதிரி 1 இயருக்கு நீ இருக்கலாம், 1 இயருக்கு அவன் வந்து இந்த வேர்ல்ட்ல இருப்பான். அதுக்கப்புறம் அவன் சோலை வந்துட்டு டார்க் லார்டுக்கு சரண்டர் பண்ணணும். ஆனா இந்த 1 இயருக்கு அவன் வந்துட்டு எப்படி மத்தவங்க அவனை ட்ரீட் பண்ணணும், எப்படி மத்தவங்க அவனை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி மத்தவங்க வந்து அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த 1 வருஷம் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பார்கெயின் வந்து அந்த டார்க் லார்டோட ஹென்றி பண்ணியிருப்பான். ஓகே, இதை கேட்ட எடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அவனுக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் லெஃப்ட் ஆயிருக்கும். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவன் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப ஹென்றி வந்து அந்த டார்க் லார்டுக்கு அவன் சோலை கொடுக்க போகும்போது எடி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த டார்க் லார்ட் கிட்ட புதுசா ஒரு பார்கெயின் பண்ணுவா. யாரு? நம்ம எடி பண்ணுவா இந்த மாதிரி. ஏன்னா அந்த டார்க் லார்ட் வந்து 300 இயர்ஸா எடியோட சோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா? ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, நான் என் சோலை வில்லிங்னஸோட, அதாவது என் முழு சம்மதத்தோட நான் என்னோட சோலை உனக்கு தந்துடுறேன். நீ பதிலுக்கு என்ன பண்ண, ஹென்ரியை விட்டுரு, ஹென்ரியோட சோலை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த லார்டுக்கும் வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் பார்கெயின் வந்து அவனுக்கு பிடிக்கும். அதனால அவனும் வந்துட்டு சரின்னு சொல்லி சம்மதிப்பான். ஹென்றி அதுக்கப்புறம் அவனோட லைஃப் வந்து எண்ட் ஆகாது. அவன் லைஃப் எப்பயும் போல லீட் பண்ணுவான். ஆனா எடி வந்துட்டு அந்த 300 இயர்ஸ் முடிஞ்சது, எடியோடது முடிஞ்சிருச்சு. அவன் சோலை வந்துட்டு என்ன பண்ணிட்டானா, அந்த டார்க் லார்டுக்கு சரண்டர் பண்ணிட்டான். ஆனா எடிக்கு எப்பவுமே வந்துட்டு நம்ம இந்த உலகத்துல இருந்து போகும்போது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்னு சொல்லி அவ யோசிப்பா. இந்த கதை ஃபுல்லா அப்படி டிராவல் ஆகும். எந்த ஒரு மார்க்கும் இல்லையேன்னு அவ ஏங்கின டைம் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக ஹென்றி என்ன பண்ணுவானா, ஒரு புக் எழுதுவான். அந்த புக் பேர் தான் இன்விசிபிள் லைஃப் ஆஃப் எடி லெரூ. ஓகே, அதுதான் நம்ம ஆத்தர் எக்ஸாக்டா இந்த புக் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த புக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கு. லைக் நீங்க இந்த புக்கை ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த புக். ஓகே, ஸோ படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, எடியோட இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? உடனே அந்த டார்க் லார்டுக்கு சரண்டர் பண்ணியிருப்பீங்களா? இல்ல நீங்க உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்றதை எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நானும் என்னோட தாட்ஸ் உங்க கூட சொல்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சேனல்.